عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليه آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. صدق الله العلي العليم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம் சமுதாய மக்களை குறிப்பாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், புனித ரமலானுடைய மாதம் வருகின்றது என்ற தகவல் தெரிந்தவுடனேயே ஆனந்தத்திலே சந்தோஷத்திலே மூழ்கி விடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த மாதம் மிகவும் அருளுக்குரிய மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ் முதல் 10 நாளை ரஹ்மத்தாக நாம் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை ரஹமத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒரு சேர கேட்டு பெறக்கூடிய அந்த புனிதமான ரமலான் வரப்போகிறது என்று ஒரு சாராரும், இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எத்தனையோ விதமான பாவங்களை உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் பார்வையாலும் உடல் உறுப்புகளாலும் எத்தனையோ விதமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், செய்துவிட்டோம். இந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு ஒரு புனிதமான ரமலானுடைய மாதம் வரப்போகின்றதே என்ற ஆனந்தத்திலே மிதப்பார்கள். கடைசி 10 புனிதமான லைலத்துல் கத்ர் வருகின்றது. இது 1000 மாதங்களை விட ஒரு உன்னதமான சிறப்பான இரவு. இந்த நாளை அடைந்து அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்விடத்திலே உயரிய சுவனத்தை பெற வேண்டும் என்று எல்லா முஸ்லிமான மூமினான அனைத்து மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதேவேளை துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் அந்த துல்ஹஜ் மாதத்திலே புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் அதற்கான ஆயத்த பணியிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். இது முன் சென்ற ஒரு வருடத்திற்கும் பின்னால் வருகின்ற ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அரஃபாவினுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துல்ஹஜ் மாதத்திலே வரவிருக்கிறது என்ற ஆனந்தத்திலே இருப்பார்கள். குறிப்பாக நபி நேசர்களுக்கு நபினாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பிரியம் கொண்ட மூமின்களுக்கு ரபியுல் அவ்வளுடைய மாதம் பிறக்கப் போகின்றது என்ற
நாட்கள் நெருங்க நெருங்க தன்னையும் அறியாமல் ஒரு மனதிலே சந்தோஷம் வருகின்றது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த புனித ரமலானுடைய ரபியுல் அவருடைய மாதம் வரப்போகின்றது. இந்த மாதத்திலே பெருமானாரை நாம் மௌலிது ஷெரீஃபு ஓதி கண்ணியப்படுத்துகின்றோம். ரபியுல் அவல்லே மௌலிது ஷெரீஃபு ஓதுகின்ற நேரத்திலே பல காணிக்கை தபுருக்குகளையும் நேர்ச்சிகளையும் செய்து பெருமானாருக்காக கொடுக்கின்றோம் என்ற ஒரு சந்தோஷம். ஏன் இந்த சந்தோஷம் வருகின்றது? சாதாரணமாக ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டால் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக, அவருடைய பிறந்த நாளை சிறப்புப்படுத்துவதற்காக ஆனந்தத்திலே இவ்வளவு விஷயங்களையும் செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுவான். லக்கது மன்னல்லாஹ் அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பேருபகாரம் செய்துவிட்டான் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான். எதை அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு, இந்த உலகத்திலே ஈமான் கொண்ட மக்களுக்கு பேருபகாரமாக சொல்லுகிறான் என்று சொன்னால், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களில் இருந்து ஒரு தூதரை நாம் உங்களுக்கு அனுப்பி தந்தோம். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவருடைய அத்தாட்சிகளை சொல்லி காட்டுகின்றார். யுஸக்கீஹிம், பாலடைந்த உங்களின் உன்னங்களை பரிசுத்தப்படுத்துகின்றார். யுஸக்கி வஅல்லிமுல் கிதாப வ ஹிக்மா, வேதங்களை உங்களுக்கு கற்றுக்கிறது என்றால் ஞானத்தையும் கற்றுத்தருவார். அத்தகைய உன்னதமான உயர்வான ஒரு ரசூல் உங்களுக்கு வந்துவிட்டார் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது, உங்களுடைய மிகப்பெரிய அல்லாஹ் மிகப்பெரிய அருள்கொடை நாம் தந்துவிட்டோம் என்று பார்க்கின்றோம். உதாரணமாக நமக்கு ஏதாவது உதவி செய்துவிட்டால் அந்த உதவி செய்த நபரை நாம் பார்க்கும்போதெல்லாம் மனதளவிலே சந்தோஷப்படுவோம். பொருளாதார ரீதியாக ஒரு உதவியை செய்துவிட்டால் அவர் மீது மானசீகமான முறையிலே அவர் மீது பிரியம் வைக்க ஆயத்தமாகி விடுவோம். ஆனால் பெருமானார் செய்த அந்த சேவைகள், பெருமானார் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்த இந்த அருள்கொடை சாதாரணமான அருள்கொடை கிடையாது. சாதாரணமாக பெருமானார் வரவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லீமாகவே இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேர குழந்தைகள் ஃபாத்திமா நாயுடைய குமாரர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களை பற்றி சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை ஃபாத்திமாவே, உன் இரு புதல்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள். ஒரு குழந்தை விஷம் கொடுத்தும் மற்றொரு குழந்தை போரிடையும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று கூறிய பொழுது ஃபாத்திமா நாயகி பெருமானாரை கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தைகள் இவ்வாறு மரணமடைந்து இருக்கின்றதா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக ஷஃபாஅத்துடைய தன்மையை தந்திருக்கின்ற அளவா அந்த ஷஃபாஅத்துடைய தன்மையை பயன்படுத்தி என் குழந்தைகளுக்கு நேரவிருக்கின்ற அந்த துர்மரணங்களை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லியுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த புனிதமான ஷஃபாஅத்தை என் கியாமத்து நாளிலே என் உம்மத்தினருக்காக வைத்திருக்கிறேன் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, கியாமத்து நாளிலே நமக்கு பரிந்துரைக்கக்கூடியவர், சுவர்க்கத்திற்கு பரிந்துரைக்கக்கூடியவர் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கைசேதம் அடையக்கூடியவராகிவிட்டோம், ஆகிவிடுவோம். அந்த புனிதமான நாளிலே நமக்கு ஷஃபாஅத்து செய்யக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவார், நபிகள் நாயகம் உங்களுக்கு பேர் உபகாரம் என்று சொல்லி காட்டுவான். அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமான பிறந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துவோமாக, சிறப்புப்படுத்துவோமாக, முஃமின்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றது. ஏன் முஃமின்களுடைய உள்ளம் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றது? மற்ற பெரும்பான்மையாக சாதனமாக இருக்கக்கூடிய முஸ்லிமானவர்களின் உள்ள மகிழ்ச்சி அடைவதில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன்.
உங்களிலே யாருமே ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி, நான் உங்களுக்கு பிரியமான ஆகக்கூடியவராக இருக்கும் வரை. எப்படி நாம் எல்லாம் பெருமானார் மீது பிரியம் வைத்திருக்கத்தான் செய்கின்றோம். அப்பொழுது ஏன் சொன்னார், மிம்பாலதிகி இப்போ வலதிகி வன்னாசி அஜ்மஹீன், உங்களை பாசத்தோடு பெற்று வளர்த்து உயிரிய நிலைக்கு ஆளாக்கினார்களே, அந்த பெற்றோர்களை விட உயர்வான பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். உங்களை தள்ளாத காலத்திலே பார்த்து கொள்ளக்கூடிய பாசமான மனைவியும் பிள்ளைகள் இருக்கின்றார்களே, இவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய பாசம் இருக்க வேண்டும். இல்லை இல்லை, உலகத்திலே பாசம் என்று வந்துவிட்டால் பெருமானாருக்கு அப்புறம்தான் அடுத்த நபர்கள் மீது பாசம் கொண்டவராக யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின். யாரிடத்திலே அப்படிப்பட்ட பிரியம் வருகின்றதோ அப்பொழுதுதான் அவனுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சில நபருக்கு 4-5 முடிதான் வளர்ந்திருக்கு லேச. ஆகா, பெருமானார் மீது சுண்ணத்தான் முறையில் தாடி வைக்கிற சுண்ணத்து, நம்ம தாடி வைப்போம்னு சொல்லி கொஞ்சம் வளர்த்துருப்பான். வீட்டுக்கு போவோம், மனைவி பார்க்க, என்னங்க தாடி வச்சிருக்கியே, நல்லா இல்லைங்க உங்கள் முகத்துக்கு, அடுத்த நாள் சேவ் வந்துடும். இங்கே மனைவி இடத்திலே பாசம் அடிவிட்டு கொண்டிருந்தது. இதே போல ஏதாவது சுண்ணத்தான காரியத்தை அவன் தினந்தோறும் செய்தால் பெற்ற தாய் தடுத்தால் தாயின் மூலமாக இந்த பாசம் முஹப்பத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் அடிபட்டு விடுகின்றது. இவை எல்லாத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத் யாருடைய உள்ளத்தில் இருக்குகின்றதோ அவர்தான் பரிபூர்ண மூமினாக இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். உஹதுடைய போர், கடுமையான உஹதுடைய போர் உக்கரத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகின்றது. ஒரு பெண்மணி கேட்டு துடித்தவராக, என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், போர்க்களத்திலே ஓடோடி வருகின்றார்கள். போர்க்களத்திலே பெண்கள் போரிலே நேரடியாக கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. போரிலே காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யத்தான் பணித்திருந்தார்கள். பெருமானார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற தகவல் தெரிந்த மாத்திரத்தில் ஓடோடி செய்கின்றார் அந்த பெண்மணி. யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ் என்று ஓடுகின்றார். பார்க்குகின்ற ஒரு சொல்வாங்க, அருமையான தாயாரே, உன்னுடைய கணவன் இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் சொல்லுகின்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு திருப்பி ஓடுறாங்க. யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ் என்று ஓடுகின்ற பொழுது அடுத்து ஒரு ரொம்ப தடுத்து நிறுத்தி சொல்லுகின்றார், அருமையான தாயாரே, நீ பாசமாக வளர்த்த உன் பிள்ளை இந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்ன பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஓடுகின்றார். யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் இருக்கின்றீர்களா என்று பார்க்கின்ற போது பெருமானாரை காணுகின்றார். அப்பொழுதுதான் அந்த பெண்மணிக்கு முழுமையான சந்தோஷம் வந்தது. என் ஹபீப், என் கணவன் இருந்தால் பரவாயில்லை, என் பிள்ளை இருந்தால் பரவாயில்லை, என் ஹபீபுக்கு ஏதாவது நேர்ந்துவிடக் கூடாதே என்ற உயரிய ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருந்ததோ அந்த தாய் ஈமானிலே பரிபூரம் பெற்றவராக இருந்தார். இதுதான் முஹப்பத். அதே பத்ருடைய போரிலே இறுதி கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராயுத பாணியாக நிற்கின்றார்கள். எதிரிகள் அங்கிருந்து அம்பை ஏதுகின்றார்கள். நிற்பவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். அவர்களிடத்திலேயே பாதுகாப்பதற்கு பெரிதாக ஆயுதமில்லை. என்ன செய்தார்கள்? பெருமானார் மீது எந்த விதமான அம்பும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன் கையை வைத்து அனைத்து விதமான அம்புகளையும் தாங்கி ஒரு கையை சூம்பி போகக்கூடிய அளவில் இருந்தார் என்று சொன்னால் பெருமானார் மீது எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இதே போலத்தான் ஹிஜ்ரத்துடைய தருவாயிலே பெருமானார் முன்னே செல்கின்றார்கள். அபூபக்கர் நாயகம் அங்கே இங்கேயும் மாறி மாறி செல்கின்றார்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது என் ஹபீபுக்கு எந்த விதத்திலுமே ஒரு தீங்கை இழைத்துவிடக்கூடாது என்று நினைத்தார்களே. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்கள், இதுதான் முஹப்பத். பெருமானதே உஹதுடைய போரிலே பெருமானாருக்கு ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டு விட்டது என்ற தகவல் கிடைக்கின்றது.
யமன் தேசத்திலே இருக்குகின்ற உவைசுல் கர்னே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் யாருன்னு சொன்னால் முஹப்பத்தே ரசூல் பெருமானார் மீது அளவுக்கு அதிகமான காதலுடையவர்கள், பெருமானாருக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது, பெருமானாருடைய பல் உடைபட்டு விட்டது என்று பார்க்கின்றார்கள். பெருமானாருக்கே பல் போய்விட்டதா, அந்த பல் நமக்கு எதுக்கு என்று ஒரு பல்லை உடைக்குகின்றார். யோசிக்கின்றார், இந்த பல்லு தான் பெருமானாருக்கு உடைக்கப்பட்டு இருக்குமோ, இல்லை அடுத்த பல்லை உடைக்கின்றார். இப்படியே தனக்கு இருந்த ஒவ்வொரு பல்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத அந்த பல் எனக்கு தேவையே இல்லை என்று உடைத்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் மீது எவ்வளவு அளவுக்கரியமான காதல். இதைத்தான் சொல்லுவார்கள். லைலா மஜ்னூ என்ற அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லும் பொழுது லைலா மீது மஜ்னூனுக்கு அளப்பரிய காதல். இந்த காதலை பரிசோதிப்பதற்காக லைலா சொல்லிவிடுகின்றால், உண்மையிலேயே மஜ்னூ என்னை நேசிப்பவராக காதலிப்பவராக இருந்தால் அவருடைய உறுப்பில் இருந்து ஏதாவது ஒரு உறுப்பை அவர் உறுப்பிலிருந்து ஒரு உறுப்பை வெட்டிவார்கள் என்று சொல்கின்றார். மஜ்னூனத்தில் வந்து சொல்லப்படுகின்றது. பார்க்கின்றார், ஒவ்வொரு உறுப்பினையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வைக்கிறார். வந்தவர் கேட்குறாரு, ஒன்று தானே கேட்டாங்க, ஏப்பா எத்தனை வெட்டினேன்? இல்லை லைலா எந்த உறுப்பை கேட்டாலும் தெரியல, அதனால் என் லைலா ஒரு விரல் கேட்டிருப்பாளோ இல்லை தொடங்கி கேட்டிருப்பாளோ, எது கேட்டாலும் எனக்கு தெரியலையே, அதனால் என் உறுப்பை ஒவ்வொன்றாக வெட்டி கொடுத்தேன்னு சொல்வார்கள். இதுதான் முஹப்பத். முஹப்பத் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய வைப்பது என்று சொன்னால் நபிகளாருக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய தன்மை வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எப்போதுமே நடுவில் வகுஎடுத்து செய்வார்கள். இந்த சம்பவத்தை ஒரு சஹாபி நீக்ரோ இனத்தை சார்ந்த ஒரு சஹாபி பார்க்கின்றார்கள். பெருமானார் வகுஎடுத்து செய்வார்கள். நாமோ நீக்ரோ இனத்தை சார்ந்தவராக இருக்கின்றோம், நமக்கு தலைமுடி அடர்த்தியாக இருக்கின்றது, அந்த வகடு எடுக்க முடியவில்லை என்று சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு கம்பியை பழுக்க காய வைத்து நேரே ஒரு கோட்டை போட்டு என் முஹப்பத்தை என் பெருமானாருக்கு வகடு இருந்தது, நானும் அவ்வாறே செய்கிறேன் செய்தார்களே, இதுதான் முஹப்பத். இப்படி யார் பெருமானார் மீது அளப்பரிய காதல் கொண்டு யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுக்கு அதிகமான முறையிலே நேசம் கொண்டு இருக்கின்றார்களோ அத்தகைய மூமின்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இந்த ரபியுல் அவ்வல் இருக்கின்றது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான அந்த மௌலிது ஷரீஃப் ஓதுகின்ற தருவையிலே அவருடைய பெருமானார் மீது வைத்த காதலுடைய வெளிப்பாடுகள் அங்கே வெளிப்படும். யாரெல்லாம் அந்த பெருமானார் மீது அளப்பரிய காதல் வைத்திருக்கிறார்களோ அந்த காதல் பிரியம் வைத்தவர்களை கூப்பிட்டு தனியாக கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி என் மௌலிது ஷரீஃபை ஓதினீர்கள் என்று சொல்லுவார்கள். பெருமானாரை பார்த்தவராகவே நான் ஓதினேன், பெருமானார் அருகில் உள்ளவராகவே நான் நினைத்து ஓதினேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முஹப்பத்து யாரிடத்தில் இருக்குகின்றதோ அவரை பரிபூரணமான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். இதேபோல் சொல்லுவார்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமலையை சொல்லி காட்டுவான், ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கின்ற அருள் கொடைகளை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையே தான் அல்லாஹ் நமக்கு அருளாக அனுப்பியிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவூர்வமாகத்தான் பெருமானார் மீது மௌலிது ஓதுகின்றோம், பெருமானார் மீது சிறப்பு பயான் நிகழ்ச்சியை நடத்துகின்றோம், பெருமானுடைய நிகழ்வாக கந்தூரி சோரெல்லாம் ஆக்கி பகிர்வோம் என்று சொன்னால் யாரெல்லாம் பெருமானாரை நியமத்தாக அருளாக பெற்றுக்கொண்டார்களோ அந்த அருளை வெளிப்படுத்துவோம். ஒரு சில பேர் கேட்பாங்க, இனி மௌலிது ஓதுறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஓதுனா மட்டும் ரசூல்லா மீது பிரி வைத்திருவேன்னு கேட்டாங்க. இப்போல்லாம் ரசூலா ஓதியிருக்கான்னு கேட்குறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த மௌலிது ஷரீஃபை நீங்கள் ஓத வேணாம், சுபானம்னு தூக்கி உரத்தை வச்சிருங்க, நீங்கள் ஒரு புதுசாக மௌலிது ஓதுங்க, ஒரு கவிதை தொகுப்பு எழுதுங்க, எழுதி பெருமானார் போடுங்க. இல்லையா மௌலிதே ஓத வேணாம், நீங்கள் பெருமானார் மீது சிறப்புகளை எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கள், யார் வேணாம்டா எந்த வகையில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டமாக்கு
ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் பார்த்தோமாக்க மௌலித் ஓதுற குடும்பமா ஒரு பாட்டு அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாரோ ஒரு நாள் பேசி வச்சிருமா ஆடியோ, அந்த ஆடியோ அப்படியே லைனில் வருது கூடுமா கூட. எப்படின்னா இந்த ரபியுல் பிறந்துட்டா நம்மெல்லாம் ஒரு பக்கம் பெருமானார் நமக்கு ஞாபகத்தாக கிடைச்சாங்களே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஆனந்தமாக இருக்கின்றோம். அதே வழியில் ஒரு சில பேர் பெருமானார் மீது நேசம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு தவறான நோக்கத்திலே பெருமானார் மீது வன்மத்தை பரப்பக்கூடியவராக யாரெல்லாம் பெருமானார் மீது முஹப்பத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த முஹப்பத்தை கெடுக்கும் மூலமாக பல்வேறு விமர்சனங்கள். அது வரைக்கும் ஒன்றும் இருக்க மாட்டான். சொல்றீங்க முஹப்பத்திய ரசூல் சொன்னால் ரசூல்லா சுன்னத் தொழுதுருக்காங்க, பின்சலத்து தொழுதுருக்காங்க, முன்சலத்து தொழுதுருக்காங்கன்னா அந்த சுன்னத்துக்களை யார் ஏற்று நடக்கின்றார்களோ அவர்கள் பெருமானார் மீது முஹப்பத்து வைத்தவர்கள். 1000 பேச்சு பேசுவான். இமாம் இங்கே துவா ஒதுக்கி இருப்பாப்புல எல்லாம் முடிச்ச வரைக்கும் மௌன சாமியார்மா அப்படியே கையை கீழே போட்டு உட்காந்துருவாங்க. துவாக்கு ஆமீனே சொல்கிறது கிடையாது. முடிஞ்ச பிறகு அவன் நான் துவா கேட்பான் 10 நிமிஷம் கேட்டுட்டு நான் பார்க்கணும் சுன்னத்துல் போனால் சுன்னத்துல் எடுத்துட்டு போயிடும். நீ என்ன முஹப்பத்து ஃபாலோ பண்ணுற? ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிருக்காளான்னு பார்க்குறியே, நீ சுன்னத்து தொழுதாயா? இப்படி முஹப்பத்தே இல்லாமல் பெருமானாரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு நபர்கள் காத்து கொண்டு இருக்கின்றாங்க. அந்த ஷைத்தான் இருக்காங்கல்ல, ஷைத்தான் 3 தருணங்களில் தலையில் மண்ணவாரி போட்டு ஒப்பாரி வச்சானா. ஒன்று சூரத்து ஃபாத்திஹா இறங்கும்போது அலம் சூரா இறங்கின உடனே சீத்தா மண்ணவாரி போட்டு ஓண்டு ஒப்பாரி வச்சானா. ஆஹா, இந்த ஆயத்து இந்த சூறா மக்களை நேர்வழிப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒப்பாரி வச்சானா. 2வது இடத்துல பத்ருடைய போரில் முஸ்லீம்கள் இருக்கின்ற பொழுது எதிர்த்து தரப்பில் காஃபிருடைய குறைஷியுடைய தரப்பில் சைத்தான் சேர்ந்து வந்தான். வரப்போகும்போது அல்லாஹ் வானத்திலிருந்து 3000 5000 மலக்குமார்களை முஸ்லீம்களுடைய பட்டாளத்தில் சேர்த்து அனுப்பி வச்சான். அனுப்புனதை சைத்தான் மாற்றிட்டான். ஆஹா, இந்த மலக்குமார் வந்துட்டாங்களே, இந்த போரில் நாம் ஜெயிக்க முடியாதேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சானா. 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு பிறந்த அன்னைக்கு நைட்டு இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாப்லையே, நம்ம மக்களை வழிகெடுக்க முடியாதுன்னு ஒப்பாரி வச்சானா. பெருமானார் பிறந்ததை பார்த்து யார் ஒப்பாரி வச்சா? ஷைத்தானே ஒப்பாரி வச்சான். அந்த ஷைத்தானுடைய வேலைகளை இன்று பல பேர்கள் வாட்ஸ்அப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கில் போட்டு பெருமானாரை கேவலப்படுத்துகிறார்கள், உதாசீனம் செய்கிறார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் நேசிக்கக்கூடிய நேசத்தை தவறான சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஷைத்தானத்தை சேர்ந்த கூட்டத்தவராக இருக்க முடியும். கண்ணியமானவர்களே, இவர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க நம்மளை. ஆகையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுக்கு அதிகமான முறையில் முஹப்பத்து வைக்கணும். சரி, முஹப்பத்து வச்சா என்ன நடக்கும்? ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடறேன். அபூலஹப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அபூலஹப்னா பெருமானாருடைய பெரிய தகப்பனார். பெருமானாரை பற்றி ரொம்பவும் கேவலப்படுத்துறது, சபிச்சது, மண்ணெண்ணை தூளி வாரினது எல்லா வேலையும் செஞ்சான். அல்லாஹ் அவனை சபிச்சே தப்பத் யதா அபீ லஹபின்னு சூறாவை இறக்கி வச்சுட்டான். இந்த சூறா அவன் மரணவாதி எப்படி பார்த்தாங்கன்னா, அவன் அழுக நாய் எழுகிற மாதிரி இருக்குமா, பக்கத்தில் யாருமே போக முடியாதான், அப்படிப்பட்ட சூழல் இருந்தான். அவன் இறந்து போயிட்டான். கடைசியில் அழகு நின்றுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு கனவுல காண்றாங்க. அவ்வளோ ரசூலுல்லாஹ்க்கு கெடுதல் செஞ்சுருக்காங்கல்ல, இவனை கனவு காண்றாப்ப. என்னப்பா அபூலஹப், என்ன சாச்சாவை என்ன செய்ய நிலைமை என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, சொர்க்கத்தில் நரகத்தில் கடுமையான வேதனை அனுப்பிச்சுக்கிருக்கேன். ஆனால் திங்கக்கிழமை மட்டும் என் ஆள்காட்டி விரலில் இருந்து ஒரு விதமான பானம் சுரக்கும். அதை வாயில் வச்சு சாப்பிடும் மூலமாக அன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வேதனை குறைக்கப்படுறது அப்படின்னு சொன்னாப்பேன். ஏன் அந்த இவ்வளவு கொடூரமானவன் அல்லாஹ் அவரை திட்டி குர்ஆனிலே ஒரு சூறாவையை இறக்கி வைத்து விட்டான். அவனுக்கு ஏன் சூனத்திலே இப்போ நரகத்திலே இப்படி ஒரு சலுகை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தா இறந்து விட்டாங்க, எத்தீமா இருக்காங்க. இப்போ அபூலஹப் பெருமானாருக்கு ஆமினா மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. அப்துல்லாவிற்கு ஆமினா மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. இந்த செய்தியை அபூலஹப் சொல்கிறாப்புல. யார் சொல்கிறது? யார்? சுவைபா என்ற ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி சொல்கிறாங்க.
உங்களுடைய தம்பி மகனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சந்தோஷம், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ இன்னைக்கு விடுதலை விட்டு உங்களை போன் இந்த ஆள்காட்டி விரலை காட்டி என் தம்பி மகனுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தியை கூறியின் காரணமாக நீ விடுதலை என்று சொன்னார்களே, அதன் காரணமாக அந்த ஆள்காட்டி விரலில் இருந்து ஒரு நீர் சுரக்குகின்றது. அந்த நீரை குடித்து நான் நிம்மதி பெறுகின்றேன் வாரத்தில் ஒரு நாள். இது எங்கேயும் இல்லை, எல்லாரும் புகாரி இருக்கக்கூடிய ஹதீஸ். கண்ணியமானவர்களே, சொன்னது யாரு? அபுலஹப். இவர் நபி என்று அறியப்படுவதற்கு முன்பே பெருமானாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவோமாக, பெருமானார் இப்பூலத்திற்கு தனக்கு தம்பி மகனுடைய பிறந்திருக்கிறது என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோமாக நீ விடுதலை என்று சொன்னாரே, அதுக்கே நரகத்திலே இவ்வளவு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். பெருமானாரை நபி என்றும் பெருமானாரை ரசூல் என்றும் பெருமானாரை நம் உயிரிழையிட மேலாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் பெருமானார் முகப்பத்து வச்சு அவங்க பிறந்த நாளை கொண்டாடணும்னா எவ்வளவு பெரிய நிம்மதி கிடைச்சி. இதை கிடைக்க விடாதுன்னு செய்தாம்பல வேலை பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு கிடைச்சிட்டா நம்ம சுருக்கம் போயிடும்ல, அது போகக்கூடாதுன்றதே வேலை பார்க்கலாம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெருமானார் மீது மழுவோடு நின்று விடாமல் பெருமானாருடைய சுண்ணத்துக்கள் நம்மளால் என்ன சுண்ணத்துக்கள் எடுத்து நடக்க முடியுமே, தொழுகையில் இருந்து, ஓதுவதிலிருந்து, வீட்டில் செல்வதிலிருந்து, பாத்ரூம் போவதிலிருந்து என்னென்ன விதமான சுண்ணத்துக்கள் எல்லாம் இருக்குமோ அத்தனை சுண்ணத்துக்களையும் நடைமுறைப்படுத்தி பெருமானாருடைய முஹப்பத்தை நாமும் பெற்றவராக அவருடைய ஷஃபாத்தை கொண்டு சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நல்லொரு புரிவானாக என்று வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.